பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 3. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய வசனத்தோடு வார்த்தையோடு கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இங்கு ஏவாளை பார்க்கிறோம். சர்ப்பத்தினிடத்தில் பேசுகிறாள். சர்ப்பம் ஒரு கேள்வி கேட்கிறது. இந்த தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னது உண்டோ என்று முதலில் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. எப்பொழுதும் தேவன் சொன்ன வார்த்தையில் சந்தேகங்கள் இருக்கவே கூடாது. ஆனால் பிசாசு முதலாவது அந்த சந்தேகத்தை தான் எழுப்பினான், கேள்வியை எழுப்பினான். இப்பொழுது ஏவாள் பேசுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? அந்த பகுதியிலே தேவன் சொன்னதை அவள் சொன்னாமல் அதிலிருந்து சில காரியங்களை குறைக்கிறாள், சில காரியங்களை கூட்டுகிறாள். அவள் முதலாவது குறைத்த காரியங்கள் என்ன? ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் சொன்ன வார்த்தை, நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள். 2 வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தைகள். புசிக்கும் நாளில், the day in which you eat, the day is important. அதுவரைக்கும் நீங்கள் நன்மையை அனுபவிக்கலாம். ஆனால் அந்த நிமிஷத்திலே, அந்த நாளிலே அது முக்கியம். 2வது கர்த்தர் சொன்னது சாகவே சாவாய். அதாவது கண்டிப்பாக மரணம் உண்டு, ஆத்ம மரணம் உண்டு, பிற்பாடு சரீர மரணம் உண்டு. ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் ஏவாளுக்கு அந்த வார்த்தையினுடைய ஆழங்கள் புரியவில்லை. இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. வேதத்தில் இருக்கிற ஒரு புள்ளி, ஒரு கமா, ஒரு கொட்டேஷன் எதையுமே நம்ம விடவும் கூடாது, எதையும் நம்ம குறைக்கக்கூடாது. அது ரொம்ப கவனமாக இருங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்கிறது, கர்த்தருடைய கற்பனைகளை வர்பட்டிம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இருக்கிற பிரகாரமே கை கொள்ளும்போது உன்னத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். சத்துருவின் திட்டம் முதல்ல குறைக்க வச்சான். ஏவாள் குறைத்தால் பாருங்கள். அவள் சொல்லும்போது சாகவே சாவோம், அந்த நாளில் சாவோம், அதை சொல்லலை. அதை சொல்லாதபடிக்கு அவள் வாய் கட்டப்பட்டது. ஏன்? வார்த்தைக்கும் தேவனுடைய கற்பனைக்கும் அவள் முக்கியத்துவம் தரவில்லை. இன்றைக்கும் அநேகர் தேவனுடைய வசனம் அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா பாஸ்டர்? சில விஷயத்தை கொஞ்சம் நம்ம அப்படி இப்படி மாற்றிக்க தான் வேணும். செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. வசனத்தை குறைக்கவே கூடாது. அவள் குறைத்தாள். 2வது அவள் கூட்டினாள். ஆண்டவர் சொல்லாததை அவள் அங்கே சொன்னான். ஆண்டவர் அதை தொடவும் வேண்டாம்னு சொல்லவே இல்லை, ஆனால் இவ அதை சேர்த்தா. தேவன் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லாததை சேர்த்து சொன்னான், ஆண்டவர் சொன்னதை குறைச்சிட்டா. இது 2ஐயும் செய்ததுனால அந்த வீழ்ச்சி, கீழ்ப்படியாமை, முதல் பாவம் உள்ளே பிரவேசித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையே வார்த்தை தான். அந்த வார்த்தையை அச்சு பிறழாமல் கை கொள்ளணும். இன் பிளாக் அண்ட் ஒயிட் கர்த்தர் அதை நமக்கு தம்முடைய கரத்தினால் எழுதி கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தையில்? வேதத்தில் உள்ளதெல்லாம் கற்பனையோ கதையோ அல்ல, எல்லாம் சம்பவங்கள். தேவனால் தம்முடைய கரத்தினால் எழுதி கொடுக்கப்பட்டவைகள். ஒவ்வொரு எழுத்துலேயும் ஜீவன் உண்டு. அதை கை கொள்ளும்போது உன்னத மேன்மையான ஆசீர்வாதங்கள் உண்டு. இதை பெற்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே தான் சத்துரு ஒன்று குறைப்பான், இல்லை கூட்டுவான். அதனால தான் ஆண்டவர் உபாகமத்தின் புஸ்தகம்
4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொன்னார், நான் கொடுத்த கற்பனைகள் கட்டளைகளில் ஒன்றையும் குறைக்கவும் வேண்டாம் கூட்டவும் வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொன்னார், இந்த வசனத்தோடு ஒன்றை கூட்டினாலோ குறைத்தாலோ தேவன் பரலோகத்தில் அவனுடைய பங்கை எடுத்து போடுவார். ஆகவே முழுவதும் கைக்கொள்ளுவோம், எதையும் விட்டுறக்கூடாது. பவுலப்போஸ்தலன் சொன்னது போல, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு தள்ளி வைக்காமல், நானும் வேதத்தில் உங்களுக்காக எல்லா வசனத்தையும் இருக்கிற பிரகாரம் அப்படியே போதிக்கிறேன். ஐ டோன்ட் ப்ளீஸ் பீப்புள். நான் ஜனங்களை பிரியப்படுத்த அல்ல, தேவனை பிரியப்படுத்த நிற்கிறேன். நீங்களும் நல்லா ஒத்துழைக்கிறீங்க, அப்படியே ஒத்துழைத்து வாங்க. வசனத்தில் ஒன்றையும் கூட்டாதீங்க, ஒன்றையும் குறைக்காதீங்க. அந்த பிரதிஷ்டையில் உறுதியாக நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வசனத்தோடு ஒன்றையும் குறைக்காமல் ஒன்றையும் கூட்டாமல் அதில் உள்ளபடியே வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா, குடும்பங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இதற்காக அவர்கள் பக்தி வைராக்கியம் எடுக்க, போராட, இதற்கென்று தங்களை முழுவதும் அர்ப்பணிக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அதனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கட்டும். மோசேயைப் போல, ஆண்டவரே, நோவாவைப் போல கர்த்தர் கட்டளை இட்டபடியே அவர்கள் செய்த பொழுது மேன்மைப்படுத்தினீரே, அந்த மேன்மையுடைய பிள்ளைகளுக்கு தந்து நடத்தும். துதிகன மகிமையிலாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.